ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க? சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டேன். அது இங்க பேச கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏன் வீடு அங்க உனக்கு எப்படி தெரியும்? வீடு அங்க, அப்ப இங்க இருந்து போயிரு. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். பிங்க் பஸ்ஸே 15 பேர் வந்து தள்ளிட்டு இருக்காங்க சார் பின்னாடி இருந்து. எல்லாம் இறங்கி வண்டில இறங்கு. எல்லாம் இறங்கு. போ. தள்ள 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 எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். தள்ள 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 லிப்ஸ்டிக் எடுத்து வச்ச மாதிரி முன்னாடியும் பிங்க் பின்னாடியும் பிங்க். ஒரு ஓட்ட பஸ், ஒரு ஓட்ட பஸ், ஒரு ஓட்ட பஸ். இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும்? ஒரு ஓட்ட பஸ். ஆளக்கூடாது மாப்பு. கீழே நிக்கிற இது ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க சார். பஸ் விடுறீங்க, அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் தரமா விடலாம்ல. என்னய்யா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? பஸ்ஸா சார் அது? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத பஸ்ஸா ரெடி பண்ணி கொண்டு வந்து ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இப்ப இந்த பிங்க் பஸ்னால பெண்கள்லாம் வர தேர்தலில் திமுக தான் ஆதரவு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆதரவுலாம் இல்லையா? என்ன மாதிரி ஒரு 10 பொம்பளைட்ட கேட்டு பாருங்க சார், யாரும் போட மாட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறதுக்கு பதிலா டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணி இருந்திருக்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். பஸ்ஸா சார் அது? அரை மணி நேரத்துல போக வேண்டியதா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போகுது சார். பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்க, நாங்க வந்த உடனே பெட்ரோல் விலை உங்களுக்கு 55 ரூபாய்க்கு கிடைக்கும். நாங்க 102 ரூபால இருந்து 1 ரூபா குறையல. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன்? நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. எங்க சார் பெண்கள்லாம் இப்ப வர தேர்தலில் திமுக அவர் சொல்ற மாதிரி ஆதரவுலாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். ஏங்க இவ்வளவு நல்லது பண்றாங்க? ஐயோ 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வர போறதுனால இந்த 1000 ரூபாய் 10 பேருக்கு கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வர தேர்தலில் அவங்க இந்த இப்ப அவங்க நம்புறாங்கல்ல, இலவச பேருந்து விடுறோம், அப்புறம் இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் யாரா இருக்காங்க? ஒன்றும் சொல்லட்டா, நீங்க ஓட்டு போட தான் இருக்கும். இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி 1000 ரூபாய் வர்றது மகிழ்ச்சியா இல்லையா? 100 ரூபா தக்காளி 100 ரூபா விட்டாலும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? அது மகிழ்ச்சியா இல்லையா? திமுக காரங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான்